யா நாங்களும் ரெடி, விளக்கும் ரெடி. ஸோ இதுக்கு மேலே தான் போயிட்டு எங்களோட பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். வாங்க போகலாம். பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்குள்ளே போனதுக்குள்ளும் அங்கே யாருமே இல்லை. என்னடா அது யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அங்கே தான் வந்து விளக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அவளை மீட் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப கூட்டம், நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சீட்ஸ் வந்து ஆக்கியூபை பண்ணியிருந்தாங்க. சரி நாங்களும் ஒரு லாஸ்ட்டுக்கு முன்னாடி லைனில் வந்து உட்காந்துருந்தோம். என்னென்ன எல்லோரும் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, குத்து விளக்கு, பூ, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, இது மட்டும்தான். அதுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கோயிலே கொடுத்துருந்தாங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1 மீட்டர் ப்ளவுஸ் துணி, அதுக்கப்புறமா குங்குமம், அரிசி, கீழே பச்சரிசி கொட்டு, அதுக்கு மேலே வந்து குத்து விளக்கு வைக்கிறதுக்காக அரிசி, அதுக்கப்புறமா திரி, அப்புறம் ஒரு பிள்ளையார், மஞ்சளில் வந்து ஒரு பிள்ளையார் கொடுத்துருந்தாங்க, ஊதுபத்தி, அப்புறம் வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கொம்பு, இதுதான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு விளக்கு இதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்துருந்த பச்சரிசியை வந்து ஒரு வாழையிலையும் கொடுத்துருந்தாங்க, அதில் கொட்டி அது மேலே தான் வந்து இந்த குத்து விளக்கு வந்து வைக்கணும். வச்சு நம்ம கொண்டு வந்த பூவை அந்த விளக்குக்கு போட்டு டெக்கரேட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நானுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லாமே நீட்டே அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம பிள்ளையார் மாதிரி பிடிச்சி கொண்டு வந்திருந்த வெத்தலை பாக்கு, அப்புறம் அந்த பிள்ளையார் வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும். நானுமே இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறதுனால பக்கத்தில் இருந்த ஆன்ட்டிஸ், அப்புறம் முன்னாடி இருக்கவங்கள பார்த்து தான் வந்து காப்பி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். பட் நல்லா சப்போர்ட்டிவாகவே இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதோ அங்கே உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 4 சிஸ்டர்ஸ் க்ரீன் கலர் சாரியில் ரொம்ப அழகாக பாடுறாங்க. அவங்க லலிதா சரஸ்வநாமம் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிவைன் வைப். அவங்க ஒரு மந்த்ராவை படிக்க நம்ம வந்து இங்கே குத்துவிளக்குக்கு வந்து குங்கும அபிஷேகம் வந்து பண்ணணும். இந்த கொடுத்துருந்த மஞ்சள் கயிறும் அந்த கும்மையும் கட்டி தாலி மாதிரி இந்த விளக்குக்கு வந்து போட்டுருணும். அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற டைமுக்கு தான் வந்து விளக்கேற்றி நம்ம பூஜைவை ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே கிளியராக மைக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அந்த டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பூவெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சரியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் விளக்கு அந்த அவங்க கொடுத்த திரி, நான் வந்து 2 வந்து திரி போட்டிருக்கேன். நான் எப்பயுமே இப்படி தான் போடுவேன். தெரியல, எங்கள் அத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த 2 திரி போட்டு பற்ற வச்சோன்னா சதி பற்றி 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை இல்லாமல் எப்பயுமே ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அப்போலேருந்தே எப்போ நான் விளக்கு போட்டாலும் 2 திரியுமே வந்து ஒன்றா தான் வச்சு தீபம் ஏற்றுவேன். ஸோ எல்லாருமே விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா அந்த பிளேஸோட ஆராவே ரொம்ப நல்லா பில்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆர்கனைசிங்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 300 to 400 500 லேடிஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் விளக்கு ஏற்றின ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லலிதா சரஸ்வநாமம் படிக்க வந்து நம்ம விளக்குக்கு வந்து குங்கும அபிஷேகம் பண்ணோம். அந்த குங்குமம் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் வீட்டுக்கு. அன்றைக்கி வந்து ஹனுமான் ஜெயந்தி அப்படின்றதுனால ஹனுமானோட ஒன் ஆஃப் த சுந்தரகாண்டம் வந்து இங்கே ஸ்டேஜ் பண்ணி காட்டினாங்க. நான் தூரமாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல, ஓரளவுக்கு தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நிறைய கிளாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்ததுக்கு எனக்கு ஓகே, நல்லா தான் பண்ணியிருப்பாங்க போல். கடைசியில் அந்த குங்குமம், கடைசியில் நம்ம பூஜை பண்ண குங்குமம் எடுத்து நம்மளோட மாங்கல்யம் அப்புறம் நெத்திக்கல் வச்சுக்கிட்டோம்.
ஃபைனலாக வந்து நம்ம கொண்டு வந்த எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. யா யா தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி. அதுக்கப்புறமா அந்த டெக்கரேட் பண்ணியிருந்த சாமிக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களே வந்து அன்னதானமும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உப்மா, கிச்சடி, சாம்பார் அண்ட் கீ ரைஸ், ஒரு சக்கரை பொங்கல் இதான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9:30 9:45 இருக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுனால. யா திஸ் இஸ் ஹவ் விளக்கு பூஜை வெண்ட். ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.